ஒரு கிராமத்தில் மீனா என்று ஒரு சிறுமி இருந்தால் அவள் வயது ஏறக்குறையாத்தானாம். அவளுக்கு பள்ளிக்கு போவது பிடிக்கவில்லை, வீட்டில் வேலை செய்வது பிடிக்கவில்லை. ஒவ்வொரு வேளையிலும் அம்மா, நான் சோர்வாக இருக்கிறேன், சிறிது நேரம் தூங்கட்டுமா? படிப்பே அம்மா, நாளை படிப்பே என்று கூறிக்கொண்டே இருந்தாள். அவளுடைய அம்மா கல்யாணி மிகவும் பொறுமையுடன், மீனா ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக செய்தால் எல்லாமே முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் மீனா ஒரு கனவில் ஒரு அழகான காடு போல் இடத்தில் தன்னை கண்டாள். அங்கே பறவைகள் பாட, மலர்கள் சிரிக்க, காற்று ஒலிக்க மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த காடுக்குள் எல்லாம் செய்யும் ஒரு சிறிய நரி வந்தது. அந்த நரி பேச ஆரம்பித்தது. நான் ஏற்கனவே சோம்பேறியாக இருந்தேன், ஆனால் பின்னாளில் நான் உழைத்ததால் தான் இப்போது இந்த வனத்தில் மந்திர சக்தியுடன் வாழ்கிறேன். நீயும் உழைத்தால் உனக்கு இந்த மாதிரியான மகிழ்ச்சி வரும். நான் சோம்பேறி இல்லை, கொஞ்சம் தூக்கம்தான். சிரித்து கூறியது, தூக்கம் நல்லது, ஆனால் தேவையான நேரத்தில் மட்டும் தூங்கு. தூக்கம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. அந்த சொற்கள் மீனாவின் மனதில் பலமாக பதிந்தது. அடுத்த நாள் கண் விழித்ததும், அம்மா இன்று நான் பள்ளிக்கு போவேன், இன்று முதல் புத்தகம் படிப்பேன் என்று கூறினார். அம்மா மகிழ்ந்தாள். தினமும் சிறிது சிறிதாக அவள் சோம்பலை விட்டு விட்டு நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்தாள். பள்ளிக்கு சென்று பரிசுகளும் பெற்றாள். கதையின் நல்வரிகள்: சோம்பலை விட்டால் தான் வளர்ச்சி வரும். உழைப்பு மட்டுமே கனவுகளை நனவாக்கும். தினசரி சிறிய முயற்சிகள் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும்.